விஸ்வா அன்பரசி மண்டபத்துல இருந்து வெளியே வர்றாங்க. அப்போ விஸ்வா கேக்குறாரு, ஒண்ணு கூட அப்படிங்கிறாரு. போங்க சார், மண்டபத்துல இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு வர்றாங்க. ஒன்னும் இல்லம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார் காருக்குள்ள என்ன வேணாலும் போய் பேசிக்கிங்க சார், பப்ளிக்ல வேண்டாம் சார் அப்படின்னு சொல்றாங்க மஞ்சு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாட்டி வந்துடுறாங்க. வாங்க போலான்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. விஸ்வா அப்படியே அன்பரசியை பாக்குறாரு. அப்படியே முத்தம் கொடுக்க போறாரு விஸ்வா. சார் அப்படின்னு புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. சே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்துல போறாரு. போறப்பே சார் அப்படின்னு ஒரு சவுண்டு கேக்குது. பார்த்தா பின்னாடி மஞ்சு. என்னம்மா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சார், நம்ம எப்பயும் போற வழியிலேயே போறோமா இல்ல வேற ஏதாச்சும் ரூட்ல போலாமா சார்? ஒன்னும் வேணாம், இதுலயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமக்கோவத்துல சொல்லிக்கிட்டு இருக்காரு விஸ்வா. அதுக்கப்புறம் மறுபடியும் பக்கத்துல வர்றாரு. தொடைய பிடிச்சி கிள்ளி விட்டுறாங்க அன்பரசி. கத்தாரு பயங்கரமா. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாரு, நீ இப்போ என்னோட வைஃப், நான் எப்ப கேட்டாலும் கொடுக்கணும், ஓகேவா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது போங்க சார் அப்படின்னோடனே, சரி நீ கொடுக்காட்டி போ, நான் பாட்டிகிட்ட கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படின்னோடனே, என்ன விஸ்வா அப்படிங்கிறாங்க பாட்டி. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அன்பரசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஸ்வா சொல்லு விஸ்வா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அன்பரசி கோயிலுக்கு போகணும்னு சொன்னா அப்படின்னு சொன்னோடனே பாட்டி சொல்றாங்க, வீட்டுல வந்து விளக்கு ஏத்திட்டு கோயிலுக்கு என்ன, பார்க்கு பீச்சு சினிமா எங்க வேணாலும் நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததே மங்காவை காமிக்கிறாங்க. அந்த ரூமுக்கு வர்றாங்க. அனன்யா தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த ரூமுக்கு வர்றாங்க. எப்படியோ இவளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சாச்சு, இனி எழுந்திருச்சானா என்ன குதிக்க போறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வசந்தும் கால் பண்றாரு. சொல்லு வசந்த் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து வசந்துக்கு அப்படின்னு பிளாஷ்பேக் அப்படி போகுது. சிவகாமி சொல்லியிருப்பாங்க, நான் சாகர தவிர வேற வழியே இல்ல வசந்த் அப்படின்னு சொல்றத நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டு சிவகாமி மேடம் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. தெரியல, இனிமேல் தான் பாக்கணும், போன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வசந்த் சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த கஸ்தூரி எல்லாத்தையும் மாட்டி விட்டுருவா, என்னையும் சேர்த்து கோர்த்து விட்டுறாதீங்க. இந்த கௌசல்யா விஷயத்துல கௌசல்யா விஷயம் கஸ்தூரிக்கு தெரியாது, நீங்க பாட்டுல என்ன கோர்த்து விட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க. இப்பயும் பாரு, நீ தப்பிக்கணும்னு நினைக்கிற பாரு. ஆமாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்புறம் உனக்கு 60 கோடி மட்டும் வேணும்னு சொல்ற, இதுல மட்டும் தப்பிக்கணும் பாக்குறியோ அப்படின்னு சொல்றாங்க. மங்கா இங்க பாருங்க, இதெல்லாம் அப்புறம் பேசலாம், முதல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னா, சிவகாமி மேடம் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்களுக்கு சாகர தவிர வேற வழியே இல்லைன்னு சொன்னாங்க. அதனால முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி வெய்யன்னு சொல்லிட்டு உடனே கால் பண்றாங்க சிவகாமிக்கு. சிவகாமியும் போன் எடுத்துறாங்க. சிவகாமி எங்கடி இருக்க? மா, நான் சொல்றத இப்ப நல்லா கேட்டுக்கோ. நேரா நீ இப்போ அனன்யாவை எழுப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வா. நீ எங்கடி வீட்லயா இருக்க? ஆமாமா, அவளை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாமா அப்படிங்கிறாங்க. சரிடி வெய் போனா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சிவகாமி பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ தப்பா இருக்கே, கடவுளே நீ தான் காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனன்யாவை எழுப்பி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க மங்கா. அடுத்தது சாமிஜியை காமிக்கிறாங்க. சாமிஜி வந்துட்டு இருக்கப்ப அவர் சிசன் சொல்றாரு, சாமிஜி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு. இல்ல சாமிஜி, இப்ப வரைக்கும் நீங்க சொன்னது எதுவுமே நடக்கல, எனக்கு கொஞ்சம் அது சந்தோஷமா தான் இருக்கு அப்படிங்கும்போது சாமிஜியே வந்து ரொம்ப டென்ஷன்ல தான் இருக்காரு. அடுத்தது சந்திரசேகர் கஸ்தூரி 2 பேர் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படியே தூங்கிட்டே வர்றாங்க கஸ்தூரி. அப்ப மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அழுதுட்டு வந்துட்டு இருக்காரு சந்திரசேகர். அம்மோ என்ன மன்னிச்சிடமோ, எந்த விஷயமே நான் உங்ககிட்ட சொல்ல, மண்டபத்துக்கு போனோடனே ஓன்னு கத்தி அழுகணும் போல இருந்தது. ஆனா நம்ம குட்டிமா கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். கடவுளை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு அம்மாவோட உயிரை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. அப்படியே பிளாஷ்பேக் போகுது. ஹாஸ்பிட்டல்ல நைட் வந்து கஸ்தூரியா அட்மிட் பண்ண நேரம் பார்த்து கரெக்டா அங்க சாமிஜி வராரு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. அப்போ அங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு சந்திரசேகர். எதுக்கு சந்திரசேகர் இங்க என்ன வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க சுவாமிஜி. அப்ப நடந்த விஷயத்த பூரா சொல்றாரு. இதை கேட்டோடனே இப்போ அவங்களுக்கு ஒன்னும் ஆகல இல்ல, ஆனா சீரியஸ் கண்டிஷன்ல கஸ்தூரி அங்க பெட்ல இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா டாக்டரும் வர்றாங்க. டாக்டர் சொல்றாரு, நான் முதல்ல சொன்னதா இப்பயும் அவங்கள காப்பாத்துறதுக்கு வழியே இல்ல, அவங்க பெருகுடல்ல ஆழமா கத்தி குத்து பட்டிருக்கனால ஒண்ணுமே பண்ண முடியாது. மீறி ஆபரேஷன் பண்ணலாம்னு நினைச்சாலும் அவங்க கோமாக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இறந்துருவாங்க. ஆனா நம்ம காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அதே மாதிரி அவங்களோட டெத் ரொம்ப பெக்குலரா இருக்கும். அவங்க பல்ஸ் ஸ்லோவா டவுன் ஆகும். அதனால அவங்க பிரெயின் கமாண்ட நிறுத்துறதுக்கு 1 hour ஆகும். ஆனா நம்ம மாஸ்க் எல்லாம் கழட்டிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் நிறுத்தணும்னா இப்பவே அப்படிங்கும்போது, இல்ல டாக்டர், அவ கண்டிப்பா பொண்ணோட கல்யாணத்தை பார்த்தே ஆகணும் டாக்டர். குட்டிமாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கல்யாணத்தை நடக்க விட மாட்டா, நிறுத்திடுவா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டாக்டர் சொல்றாரு, இப்போ மணி 3 ஆச்சு சார், உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க இன்னும் 4 மணி நேரம் இருக்கு, அது வரல சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்றாரு. சந்திரசேகர் அழுதுட்டு இருக்காரு. அப்போ இந்த விஷயத்த நான் இப்ப சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் நான் சொல்றேன், இது மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சுதான் அன்பரசிய நேர்த்திக்கடன் கோயில்ல பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது பயங்கர ஷாக்கா இருக்கு சந்திரசேகருக்கு. ஆனா
ஆனா விதி வலியதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வேற சுவாமிஜி சொல்றாரு. இது நடக்கலைன்னா இன்னொரு விஷயம் தப்பா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படிங்கும் போது இப்போ கஸ்தூரிக்கு ஆயுள் முடிய போகுது, அதனாலதான் இது மாதிரி நடந்திருக்கு. சப்போஸ் இது நடக்கலைன்னா அன்பரசி விஸ்வா கல்யாணம் இப்போ நடக்கலைன்னா இனிமேல் எப்பயுமே நடக்காது. அதனால இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு சுவாமிஜி. இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டாக்டர் சொல்றாரு, நான் வேணா ஒரு விஷயம் சொல்றேன், அது மாதிரி வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு சந்திரசேகர் கேட்கிறாரு. ஒன்னும் இல்லைங்க, இதெல்லாம் பெரிய பெரிய விஐபிக்கு பண்றது, அதை வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு, அந்த இன்ஜெக்ஷனை போட்டோம்னா 6 to 7 மணி நேரத்துக்கு உயிரை பிடிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஊசியோட விலை 13 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறாங்க. டாக்டர் இந்த ஊசியவே தொடர்ந்து போட்டுக்கலாமா டாக்டர் அப்படிங்கிறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்றாரு, இல்லைங்க, ஒரு தடவை தான் போட முடியும், 7 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு ஊசி போட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சது கதை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அழுதுட்டு இருக்காரு சந்திரசேகர். அப்போ சாமிஜி கிட்ட சந்திரசேகர் சொல்றாரு, சாமிஜி நாங்க இப்ப 2 பேரும் வரல, இப்போ நாங்க வந்தோம்னா எல்லாத்துக்குமே விஷயம் தெரிஞ்சு போயிடும், குட்டிமாவும் உடஞ்சு போயிருவா, அதனால கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மட்டும் நாங்க வரோம், நீங்க போய் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு சுவாமிஜி கிட்ட சந்திரசேகர். டாக்டர் அம்மு எப்ப கண்ணு முழிப்பா அப்படின்னு கேக்குறாங்க சந்திரசேகர். அப்போ டாக்டர் சொல்றாங்க, அவங்க ஏற்கனவே கண்ணு முழிச்சிட்டாங்க, ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு என்ன நடக்குது, என்ன இருக்கு, இப்போ என்ன நிலைமையில இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறனா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போயிடுறாரு. அப்புறம் இன்னொரு விஷயத்த டாக்டர் சொல்லிட்டு போறாரு. ஆக்சுவலா அவங்களால சரியா பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஜெக்ஷன் போட்டா அவங்களுக்கு கொஞ்ச தூரம் நடக்கலாம், ஆனா கொஞ்சம் டயர்டா தான் இருப்பாங்க, சரியாலாம் பேச முடியாது, நடக்கலாம், உட்காரலாம், இது மாதிரிதான் செஞ்சுக்கலாம், ரொம்ப ஹெவியாலாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் சந்திரசேகர் கஸ்தூரிய பார்க்க போறாங்க. சந்திரசேகர் பார்த்தோன்னே அப்படியே கஸ்தூரி சிரிக்கிறாங்க. கண்ணெல்லாம் தொடச்சுக்கிறாரு சந்திரசேகர். கண்ணை தொடச்சிட்டு அப்படியே கஸ்தூரி பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே சாமிஜி கிட்ட வர்றாங்க. சாமிஜி என்னோட அம்மு அம்மு அப்படின்னு அழுகுறாங்க. அழாதீங்க சந்திரசேகர், அழாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு சந்திரசேகர். கார்ல வந்துட்டு இருக்கும் போது அப்படியே அசந்து போய் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க கஸ்தூரி. பாக்குறாரு, அப்படி இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. அம்மு அம்மு அப்படின்னு எழுப்புறாரு. வண்டி நிறுத்திட்டு பார்த்தா எழுந்திருக்கவே இல்லை. அம்மு அம்மு அப்படின்னு தட்டி எழுப்புறாரு. பாக்குறோம் அப்படியே லைட்டா முழிக்கிறாங்க. இன்னும் நான் அவங்கள விட்டு போகலைங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க கஸ்தூரி. அவரும் பயங்கரமா அழுகுறாரு. சரி வண்டி எடுங்க அப்படின்னு ஜாடையிலே சொல்றாங்க கஸ்தூரி. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்காரு, நான் குட்டி மாட்டை எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியல அம்மு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. கஸ்தூரியும் அழுதுட்டு இருக்காங்க. அடுத்ததை சிவகாமியை காமிக்கிறாங்க. செம்ம கடுப்புல செம்ம டென்ஷன்ல இருக்காங்க சிவகாமி. மங்காவை காமிக்கிறாங்க. மங்காவும் சிவகாமிக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ இவ கண்ணு முழிச்சானா வேற, இவ வேற நம்ம போட்டு தழுவாலே, அதுக்குள்ள சிவகாமிக்கு எப்படியாச்சும் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கால் பண்றதுக்கு நிறைய தடவை ட்ரை பண்றாங்க. ஆனா காலே போக மாட்டேங்குது. அதாவது ஃபுல் ரிங் போகுது, பட் போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க சிவகாமி. என்ன பண்றதுனே தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்காங்க மங்கா. அடுத்தது சிவகாமி காமிக்கிறாங்க. அந்த கல்யாணம் நடந்தது, கஸ்தூரி சிவகாமியை பார்த்து மறைச்சது, இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர கடுப்பாகிறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா டைனிங் டேபிள் சேரை எடுத்துட்டு வந்து போடுறாங்க. ஒரு சாரியை எடுக்கிறாங்க, ஃபேன் மேல அந்த சாரியை கட்டுறாங்க, தூக்கு கயிறு மாதிரி கட்டி அதை அப்படியே கழுத்துல மாட்ட போடுறாங்க. இனிமேல் எதுக்கு நம்ம உயிரோடு இருந்துகிட்டு பேசாம நம்ம இந்த உலகத்தை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க சிவகாமி. அந்த முடிச்சு போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த சர்க்கிளா இருக்கும்ல, அதை கழுத்துல மாட்டிக்கிறாங்க சிவகாமி. இதோட இந்த எபிசோட் முடியுது.